அந்த இடி வழக்குல முதல் குற்றவாளியாக முதலமைச்சர் ஸ்டாலினை சேர்க்க போகிறார்கள். அவரை ஏ1 சொல்றியே, நீ போடு கேஸ ஏ1ன்னு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் 3 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றத தமிழ்நாடு பிறகு உனக்கு காட்டும். இந்த 3 வார்த்தைகளின் பொருள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவாவது நீ அதை செய்வாயா? முடியாது. ஒரு கொடிக்கம்பம் இருக்காது தமிழ்நாட்டில். ஒடித்து நொறுக்கப்படும் தமிழ்நாட்டின் உணர்வு காரணமாக. அது திமுக உணர்வு அல்ல, தமிழ்நாட்டின் தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டின் சுயமரியாதை உணர்வு, தமிழ்நாட்டின் மான உணர்வு. அந்த மான உணர்வு இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழன் இன்றைக்கும் பார்ப்பானுக்கும் பணியாவுக்கும் அடிமையாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்க பெர்மிஷனே வாங்கிட்டு போராட்டம் நடத்தினாலும் கைது தான் பண்ணுவாங்க. மண்டபத்தில் கூட்டு உட்கார வச்சு கவர்மெண்ட் செலவுல நல்ல கறி சாப்பாடு போட்டு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரே கதறல், ஐயையோ எனக்கு பிளைட் மிஸ் ஆயிருச்சு, ஐயையோ எனக்கு. நீ போராட்டம் பண்ண வந்தவன், உயிரையே விலை கொடுத்து தமிழர்களுக்கு துணை நிற்பேன்னு வந்து நிக்கணும். ஒரு பிளைட்டுக்கு பொறுக்க மாட்டியா நீ? பிளைட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னொருத்தர் பாத்ரூம் போகணும், வெளியே விடுங்க, மண்டபத்திலே பாத்ரூம் இருக்கு, போனா போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு வழக்கில் ஏதாவது ஒரு ஹெச்ராஜாவையாவது நிரூபித்திருக்கிறார்களா? நேத்து கைது நடவடிக்கை நடந்த உடனே இதுக்கு பேர் ஜனநாயகமா? கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சிருந்தே மாத கணக்குல, அது ஜனநாயகமா? ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சு அது ஜனநாயகமா? மோடின்ற வார்த்தையை பேசிட்டாருன்றதுக்காக ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணி அது ஜனநாயகமா? ஒரு பெண் என்கின்ற காரணத்தினாலேயே அந்த பெண் வெளியில வந்து சொல்றார், மகுவா மொய்த்ரா, வார்த்தைகளால் என்னை துகிலுரிந்தார்கள். அப்ப எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருப்பார் அந்த பெண். அப்படி அவமானப்படுத்தின கமிட்டிக்கு பேர் என்னன்னா எத்திக்ஸ் கமிட்டி. அந்த எத்திக்ஸ் கமிட்டியில் அந்த பெண் என்ன, அந்த பெண்ணுக்கு நடந்தது ஜனநாயகமா? மணி சிசோடியாவுக்கு நடந்தது ஜனநாயகமா? சிவசேனா கட்சியில் நீ செய்தது ஜனநாயகமா? அதற்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஜனநாயகமா? இதுவெல்லாம் ஜனநாயகம் என்றால் உன்னை அவசரம் பண்ணதும் ஜனநாயகம் தான். கையெழுத்து இயக்கம் 3 மொழிக்கு ஆதரவாக 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டார்கள். நீ கொடுத்த பிஸ்கட் அந்த 10ஆம் கிளாஸ் பையன் திருப்பி விட்டெறிஞ்சிட்டு போனான்ல, திருப்பி வீசி எறிந்தது பிஸ்கட் பாக்கெட் அல்ல, அந்த 10ஆம் கிளாஸ் பையன் தூக்கி எறிஞ்சான்ல, அதுதான் தமிழ்நாட்டின் மான உணர்வு. 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டார்களாம். இப்படி தமிழ்நாட்டிற்குள் காமெடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காமெடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே பெரிய வேட்டை திட்டம், வேலை திட்டம் அல்ல, வேட்டை திட்டம் என்னவென்றால் தமிழர்களை இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் அடிமையாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே இலக்கு. நேற்றைக்கு மகாராஷ்டிராவில் ஒரு பஞ்சாயத்து, பெரியார் எப்படி இவனை தூக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அதே போல இந்த முகலாயர்கள் பாவம் கனவுல வந்து கொலையா கொல்றான் போல. அவுரங்காபாத் என்று ஒரு இடம் இருக்கிறது மகாராஷ்டிராவில், அவுரங்கசீப்பினுடைய சமாதி. அவுரங்கசீப் செத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு முகலாய மன்னர்கள் வந்தார்கள். பல பேர் மாறி மாறி வேக வேகமாக வந்தார்கள், போனார்கள். அதற்கு பிறகு எத்தனையோ மராட்டிய மன்னர்கள் அந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், வந்தார்கள். இவர்களுக்கு தூக்கம் கெடுக்கிறது அவுரங்கசீப்பின் சமாதி. அந்த அவுரங்கசீப்பின் சமாதியை அகற்ற வேண்டும் என்று அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சமாதியை நீக்குவதுதான் அரசாங்கத்தின் முடிவு, ஆனால் அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே கிட்ட இருக்கிறதுனால சட்டத்திற்குட்பட்டு நீக்குவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வி கேட்கிறார்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி ஒரு கூற்றை என்றைக்காவது சொல்லுவாரா? தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவனாவது திராவிட உணர்வுள்ள தமிழ் உணர்வுள்ள எந்த கட்சி தலைவனாவது அந்த வார்த்தையை சொல்லுவாரா? திருப்பரங்குன்றத்திலும் இதே பிரச்சனை தான். அங்க சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தரை எப்படியாவது தூக்கி பணத்தை தோன்றதுல உனக்கு அப்படி என்னடா ஆர்வம்? பிணத்தின் மீதே அரசியல் செய்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் புதைந்து போன பிணங்களையும் தோண்டி கொண்டு திரிகிறார்கள் நாடு முழுக்க. சிக்கந்தரில் தொடங்கி அவுரங்கசீப் வரைக்கும் பிணங்களை தோண்டுகிறார்கள், பிணந்தின் கழுகுகள். தோழர் மதிவதனி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூளை முடுக்கு கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் வரைக்கும் அவருடைய பேச்சை கேட்காத ஆட்களே கிடையாது. நாங்கள் பெரியாரினும் பெருநெருப்பு என்று நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க. எங்களுடைய ஊடகங்களின் மூலமாக பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையை கருதி அண்ணாதான் ஆளுகிறார் என்றும், சேமைநேம் அம்பேத்கர் என்றும், பெரியாரினும் பெருநெருப்பு என்றும் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும் பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்வி பேர் என்ன தெரியுமா? தோழர் மதிவதனி வரவில்லையா? தோழர் மதிவதனியின் பேச்சை கேட்டிருக்கிறோம், தோழர் மதிவதனியின் ஆர்வத்தால் தான் நாங்கள் கருப்பாடை அணிந்திருக்கிறோம், தோழர் மதிவதனியால் தான் நாங்கள் இன்றைக்கு பெரியாரிய உணர்வாளர்களாகி இருக்கிறோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பிஜேபிக்கு எதிரானவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்களே தோழர் மதிவதனியை அரசியல் நீக்கம் செய்கின்ற, அரசியலில் இருந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர் குறித்த அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டாய இந்தினா கட்டை எடுத்து சாத்துறானுங்க, ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கங்கன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப கடைசியில எப்படி வந்துட்டாங்கன்னா, தாய்மொழி வழியிலேயே கல்வி கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய குரல் தாய்மொழி வழியில் கல்வி. ஒரு மொழி கல்வி போதுமானது, பிற மொழிகளை எல்லாம் நாம் தேவைக்கு கற்றுக்கொள்ளலாம். ஆம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட், இந்த கேந்திரிய ஹிந்தி சமிதியினுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமரே தலைவர்.
யார் அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துவார் என்றால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்துவார். சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தது 32வது கேந்திரிய ஹிந்தி சமிதி கூட்டம், நடக்கவில்லை என்று அவர்கள் சொல்லட்டும். அதே போல சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு யாருக்கு கீழே இயங்குகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். தாய்மொழியை பாதுகாக்கணும்னு பரிதவித்துக் கொண்டு ஓடி வந்தார் இல்லையா தர்மேந்திர பிரதான், அவருடைய அமைச்சகத்தின் கீழ்தான் சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் என்ற ஒரு அமைப்பு இயங்குகிறது. அந்த சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டினுடைய ஒரே நோக்கம் இந்தியை உலக மொழியாக்குவது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் தான் இந்த கருத்தரங்கத்தில் என்னை பேச அழைத்திருந்தார். தமிழ்நாடு நடத்துகின்ற போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இருந்து தமிழ்நாடு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய மொழிக்காக, நம்முடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து நாம் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டே வந்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு போராடும் என்றிருந்த வரலாறு, தமிழ்நாடு போராடியது என்றிருந்த வரலாறு, தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற நிலையை நோக்கி நகர்த்துவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்னாலும் ஆட்சியில் இருந்தார்கள், நம்முடைய சட்டப்பேரவையிலேயே பொய் சொன்னார்கள். மாஃபா பாண்டியராஜன் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார், அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்று பொய் சொன்னார். அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்று பொய் சொல்லுவதற்காவது ஏதாவது முகாந்திரம் வேண்டும் இல்லையா? தேடி பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது அது மாஃபா பாண்டியராஜன் தனியாக அவிழ்த்து விட்ட பொய் அல்ல. அதற்கு முன்பு பூவராகன் அவர்களும் அனந்தநாயகி அவர்களும் 1968ஆம் ஆண்டில் சட்டமன்றத்தில் அவிழ்த்து விட்ட பொய் அந்த பொய். பேரறிஞர் அண்ணா 1968 ஆட்சிமொழி சட்டம், ஆட்சிமொழி சட்டத்தின் மீது விவாதம் நடக்கிறது. அண்ணா திருத்தங்களை முன்மொழிந்து அண்ணா பேசுகிறார். பேசும் பொழுதே அண்ணா குறிப்பிடுகிறார், பூவராகன் அவர்களும் அனந்தநாயகி அவர்களும் பேசுகின்ற பொய்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். மும்மொழி கொள்கையை தான் ஆதரித்ததாகவும் அண்ணா கையெழுத்தே போட்டு விட்டார் என்றும் அதை தானே நேரில் பார்த்ததாகவும் பொய் சொல்லி இருக்கிறார். அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பூவராகன் அவர்கள். அனந்தநாயகி அவர்கள் அதை வழிமொழிந்து பேசுகிறார். அண்ணா ஆதாரப்பூர்வமாக மறுக்கிறார். உங்களுடைய சட்டமன்ற குறிப்புகளை எடுத்து பாருங்கள், நான் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, எதிர்த்து தீர்மானமும் கொடுத்திருக்கிறேன். அந்த தீர்மானம் சட்டமன்ற பேரவை குறிப்பில் பதிவாகி இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அண்ணா பதிவு செய்திருக்கிறார். அதே பொய்யை இன்றைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது நாடாளுமன்றத்தில் வைத்து சொல்லுகிறார்கள். இந்த பொய்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வெற்றி எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். வெற்றி எங்கிருந்து வந்தது என்பதற்கு மீண்டும் அண்ணாவினுடைய பேச்சுக்கே செல்ல வேண்டியிருக்கிறது. அண்ணாவினுடைய அந்த உரையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அண்ணா 2 முழக்கங்களை முன்வைக்கிறார். என்ன என்றால் 2 அறைகூவல்களை முன்வைக்கிறார். 1950ஆம் ஆண்டு அவருடைய உரை, கட்சி தொடங்கிய முதல் ஆண்டில் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், அரசியலை மாற்றுவோம் என்றும் கூட்டு முன்னணி அமைப்போம் என்றும் பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு உரையாற்றி இருக்கிறார். அதில் அரசியலை மாற்றுவோம் என்று அண்ணா பேசும் பொழுது, கோட்டையிலே வானமுகட்டை தொட முயற்சிப்பது போல் பறக்கும் அசோக சக்கர கொடியின் கீழ் நாம் அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்க முடியும். நாம் அரசியல் திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டுமானால் 3/2 மெஜாரிட்டி இருந்தால் தான் முடியும். நாங்கள் தேர்தலுக்கு நிற்கப் போவதில்லை. அப்போது தேர்தல் போட்டியிடுவதில்லை என்பது முடிவு. தேர்தலுக்கு நிற்கப் போவது இல்லை. ஆனால் சுயேட்சை கட்சி அன்பர்களில் பலர் நம்மவராகவே இருப்பார்கள். ஜில்லா போர்டு தேர்தல் காங்கிரசுக்கு நல்ல பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறது. அசம்பிளியில் தூக்கு கரத்தை என்றால் உடனே 200 பேர் கரத்தை தூக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எவ்வளவு நாட்களுக்கு நடக்க முடியும்? அரசியல் யூகம் தெரிந்தவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நன்கு கண்டுகொள்ள முடியும். எதிர்காலத்திற்கு அண்ணா சொல்லுகிறார், சட்டசபையிலே இனி ஜனநாயகம் மலராமலா போய்விடும். சட்டசபையிலே விரைவில் ஜனநாயகம் மலரத்தான் போகிறது. அதை நாம் பார்க்கத்தான் போகின்றோம் என்று அண்ணா சொன்னார். அந்த ஜனநாயக மலர்ச்சி 1967 நடந்தது. நாம் முதல் முக்கியமான திருத்தத்தை செய்தோம். தமிழ்நாட்டுக்கு இனி இருமொழி கொள்கை தான் சட்டம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை நாம் செய்தோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நாம் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடியது. 1950 சொன்னது மட்டுமல்ல, 63 அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை எரிக்கின்ற போராட்டத்தை பேரறிஞர் அண்ணா நடத்தினார். எந்த பகுதியை எரித்தார்? மொத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் எரித்தாரா? இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 17 பகுதி 17, அந்த பகுதி 17 தான் என்ன சொல்லுகிறது? 343 தொடங்கி 351 வரைக்கும் என்ன சொல்லுகிறது என்று எடுத்து பாருங்கள். அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த இந்தியா ஷால் பி ஹிந்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவரை தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 351 பகுதி 17 நிறைவு என்ன சொல்லுகிறது? இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட் என்றால் அரசு.
It shall be the duty of the state to promote the spread of Hindi so that it may serve as a tool for the diverse elements in this state என்று எழுதியிருக்கிறது. இந்த இரண்டின் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஹிந்தி நம் மீது பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாய்கின்ற இந்தியை தடுப்பதற்கு அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதற்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இங்கேதான் வெற்றி வந்து சேருகிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 7 மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களையும் அமைச்சர்களையும் தூது அனுப்பினார். பொதுவாக இது போன்ற தூதுகள் எல்லாம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் தான் நடக்கும். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் பேசிய வரிகள் ரொம்ப முக்கியமானது. திராவிட தேசத்தின் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலில் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். தூது அனுப்பி இருக்கிறார் 7 மாநிலங்களுக்கு. அந்த தூதினை 20 கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் கூடவிருக்கிறார்கள். அண்ணா கேட்டார் இல்லையா, எங்கே நம்மளுக்கு ஜனநாயகம் கிடைக்காமலா போய்விடும், இந்த நாட்டில் ஜனநாயகம் மலராமலா போய்விடும், அதில் நமக்கு மெஜாரிட்டி கிடைக்காமலா போய்விடும், 3/2 ஆதரவு நமக்கு இல்லாமல் போய்விடுமா என்று அண்ணா கேட்டார். இன்றைக்கு அந்த 3/2 ஆதரவை திரட்டுகின்ற வேலையை முழு மூச்சோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு கிடைத்த முதல் நிலை வெற்றிதான். இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையை ஏற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற இடத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது படையெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்தியை. இப்ப புதுசா நாடகம் என்னன்னா, மூன்றாவதா ஏதாவது ஒரு மொழியை, இது புது நாடகம் எல்லாம் இல்லை, 1953 ராஜாஜி ஆரம்பித்த நாடகம் தான், 1930 ஆரம்பித்த நாடகம் தான். ஏதாவது ஒண்ணு கத்துக்குங்க, கட்டாய இந்தினா கட்டை எடுத்து சாத்துறானுங்க, ஏதாவது ஒரு மொழியை கத்துக்குங்கன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப கடைசியில எப்படி வந்துட்டாங்கன்னா, தாய்மொழி வழியிலேயே கல்வி கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய குரல் தாய்மொழி வழியில் கல்வி. ஒரு மொழி கல்வி போதுமானது, பிற மொழிகளை எல்லாம் நாம் தேவைக்கு கற்றுக்கொள்ளலாம். ஆம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழிதான், உலகத்தோடு இணைவதற்கான மொழிதான். பயிற்று மொழியாக தாய்மொழியா இருக்க வேண்டும் என்று மோடி அவ்வளவு விரும்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பயிற்று மொழியாக தமிழை அவ்வளவு ஊக்குவிக்கின்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் இல்லை. இப்போ மெடிக்கல் காலேஜ் சிலபஸையும் இன்ஜினியரிங் காலேஜ் சிலபஸையும் மாநில மொழிகளில் ஃப்ரேம் பண்ண போகிறாங்களாம். ஃப்ரேம் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்களாம். நம்ம படிக்க போகிறோமா? சரி, படிப்போம். தமிழ்லேயே 10ஆம் கிளாஸ் முடிச்சு, தமிழ்லேயே 12ஆம் கிளாஸ் முடிச்சு, தமிழ்லேயே காலேஜும் முடிச்சு, தமிழ்லேயே டிகிரி வாங்கின ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் என்ன வேலை பார்க்க போகிறார்? பீகாருக்கு போய் என்ன வேலை பார்க்க போகிறார்? பீகாரில் போஜ்புரியெல்லாம் அவங்க வளர்க்கலை. ஒரு உதாரணத்திற்கு போஜ்புரியவே அவர்கள் பயிற்று மொழியாக கற்று போஜ்புரியிலே 10, போஜ்புரியிலே 12, போஜ்புரியிலேயே காலேஜ் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து அவன் என்ன செய்ய போறான்? அப்போ உண்மையிலேயே தாய்மொழி வழியில் ஊக்குவிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை தேசிய இனங்களையும் அங்கீகரித்து அந்த தேசிய இனங்கள் தேர்ந்தெடுக்கின்ற தலைமையின் கீழ் நடக்கின்ற ஆட்சிகளில் எல்லாம் அந்த தேசிய இனங்களே அவரவர் தேர்வு வாரியத்தின் மூலமாக ஆட்களை நிரப்பிக்கொண்டு ஆட்சி செய்யலாம் என்று ஒரு சட்டத்தை உருவாக்குங்கள். நாங்கள் தாராளமாக தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தை கூட விட்டுவிட்டு தமிழிலேயே கற்றுக் கொடுக்கிறோம். யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதிட்டு வந்த கலெக்டரை போட மாட்டோம். இனிமேல் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போகிற ஒருத்தரை உத்தரப்பிரதேசத்தில் போட மாட்டோம். குஜராத்தில் கர்நாடகாவிலிருந்து போகிற ஒருத்தரை போஸ்டிங் போட மாட்டோம். அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த மாநில பாடத்திட்டத்தில் பாடம் நடத்தி அந்தந்த மாநில பாடத்திட்டத்தில் கேள்வித்தாள் கொடுத்து அந்தந்த மாநிலத்திலேயே வேலையும் கொடுத்து விட்டால் யாருக்கு தேவை இணைப்பு மொழி? தாய்மொழி வழி கல்வியை அப்படி ஊக்குவிக்கணும். தமிழ்லேயே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் காலேஜ் வரைக்கும் முடிச்ச ஒருத்தர் யூபிஎஸ்சி எக்ஸாமில் என்னான்னு படித்து கிளியர் பண்ணிட்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் வேலை பார்க்க போறாரு. அப்போ முன்னுக்கு பின் முரணானவற்றை தங்களுக்கு பின்னால் மறைத்து கொண்டு வெளியில் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னா, இந்தியை நாங்கள் வளர்ப்பதற்கு விரும்பவில்லை, மற்ற மொழிகளை எல்லாம் வளர்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்தியை திணிப்பதில் நாட்டமே இல்லைன்னு சொல்றாங்க. சில கேள்விகள் எனக்கு இருக்கின்றன. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் வந்ததிலிருந்து நாமெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் சமத்துவத்தை கோருகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் சனாதனத்தை கோருகிறவர்கள் அவர்கள்
ஆர்டிகிள் 351 351 படி இந்தியை பரப்புரை செய்வது எங்களுக்கு நோக்கம், அதனால் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கேந்திரிய ஹிந்தி சமிதி அப்படின்ற ஒரு அமைப்பு 2020 தேசிய கல்விக் கொள்கை. அதில் தான் என்ன சொல்றாங்க, 2019 கஸ்தூரங்கன் கொடுத்தாரு 3வது மொழியாக கட்டாய ஹிந்தின்னு. ஆனால் நாங்கள் மோடிஜி வந்ததற்கு பிறகு 2020 நாங்கள் கட்டாய ஹிந்தின்றதை நீக்கிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னா தாய்மொழியை ஊக்குவிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க 2020. 2021 கேந்திரிய ஹிந்தி சமிதி என்ற அமைப்பை மறுகட்டுமானம் செய்கிறார்கள், பழைய அமைப்பை. எதற்காக அப்படின்னா, நாடு முழுவதும் இந்தி இலக்கிய இலக்கணங்களை பாதுகாப்பது, தாராளமாக பாதுகாக்கட்டும். நாடு முழுவதும் இந்தி இலக்கிய புத்தகங்களை இலவசமாக விநியோகம் செய்வது, நாடு முழுவதும் இந்தி கற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பது, நாடு முழுவதும் இந்தியை இணைப்பு மொழியாக உருவாக்குவது, நாடு முழுவதும் மட்டுமல்ல உலக அளவில் இந்தியாவின் மொழியாக ஒற்றை மொழியாக இந்தி மட்டுமே என்ற கௌரவத்தை உருவாக்குவது கேந்திரிய ஹிந்தி சமிதியினுடைய நோக்கம். இங்க தாய்மொழி நாடகம், வெளிநாடுகள்கிட்ட போய் எங்களுக்கு ஒரே தாய் இந்தி தாய் தான் என்று தமிழ்நாட்டு தாயை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்தி சேட்டுக்கு. இன்னும் என்ன, சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட், இந்த கேந்திரிய ஹிந்தி சமிதியினுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமரே தலைவர். யார் அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துவார் என்றார், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்துவார். சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தது 32வது கேந்திரிய ஹிந்தி சமிதி கூட்டம், நடக்கவில்லை என்று அவர்கள் சொல்லட்டும். அதே போல சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு யாருக்கு கீழே இயங்குகிறது, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். தாய்மொழியை பாதுகாக்கணும்னு பரிதவித்துக் கொண்டு ஓடி வந்தார் இல்லையா தர்மேந்திர பிரதான், அவருடைய அமைச்சகத்தின் கீழ்தான் சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் என்ற ஒரு அமைப்பு இயங்குகிறது. அந்த சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டினுடைய ஒரே நோக்கம் இந்தியை உலக மொழியாக்குவது. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி என்னவென்றால், 2023 மார்ச் மாதம் 31 ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி அட் யுனைடெட் நேஷன்ஸ் என்ற தலைப்பில் கேட்கப்பட்ட கேள்வி. அதில் கேள்வி என்ன அப்படின்னா, whether any steps have been taken by the government to include Hindi language in the United Nations. ஐக்கிய நாடுகளவையில் ஹிந்தியை சேர்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் முயற்சி ஏதேனும் எடுத்திருக்கிறதா, அப்படி எடுத்திருந்தால் அது பற்றிய விவரங்கள் என்ன, மற்ற நாடுகளில் என்னென்ன வகையான இந்தியை ஊக்குவிக்கின்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அதனுடைய அவுட்கம்ஸ் வெளிப்பாடுகள் என்ன கேள்வி. அதற்கு பதில், அந்த பதிலை ஸ்கிரால் பண்ணோம்னா அது போது, ஒரு பக்கம் ஃபுல்லா போகுது. அந்த பதிலில் 3 பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்னவென்றால், சர்வதேச அளவில் இந்திக்கான முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் அக்கார்டட் ஹை பிரையாரிட்டி டு த ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி அண்ட் கண்டினியூஸ் டு டேக் மெஷர்ஸ் ஃபார் இட்ஸ் ரெகக்னிஷன் அண்ட் இன்க்ரீஸ்டு யூசேஜ் அட் த யுனைடெட் நேஷன்ஸ். ஐக்கிய நாடுகள் அவையில் இந்திக்கான அங்கீகாரத்தை பெறுவதில் கூடுதலான சிரத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டு கட்டாயம் இந்தியை அங்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹிந்தி இஸ் ஆல்ரெடி ஒன் ஆஃப் த 9 ஒர்க்கிங் லாங்குவேஜஸ் அட் த யுனெஸ்கோ. யுனெஸ்கோவில் இந்தி ஏற்கனவே ஒரு பயிற்சி மொழியாக இருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பதில். அதை தாண்டி சர்வதேச அளவில் பன்னாட்டு அளவில் என்னென்னவெல்லாம் முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், சர்வதேச இந்தி மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநாடு நடத்தி இருக்கிறார்களா? காசி தமிழ் சங்கம் என்கின்ற பெயரில் பார்ப்பன சங்கம் ஒன்று நடத்தப்பட்டது. தமிழ் சங்கம் அங்கு இல்லை. இன்னும் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறார்கள். ஹிந்தி டீச்சிங் மெட்டீரியல் இலவசமாக சர்வதேச அளவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்படுகிறது. Financial grants are given to missions and centers for celebration of Hindi Day. ஹிந்தி தினத்தை கொண்டாடுவதற்காக, ஹிந்தி தினம்னா 2 தினம் இருக்கு. ஒன்று இந்திய இந்தி தினம் 14 செப்டம்பர், இன்னொன்று உலக இந்தி தினம், அது 10 ஜனவரி. வேர்ல்டு ஹிந்தி டே கொண்டாடுவதற்காக உலக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பன்னாட்டு எவ்வளவு உலகத்தில் இருக்கக்கூடிய உலகளவிலான பல்கலைக்கழகங்கள், நிறுவனங்கள் மற்றும் கல்வியியல் கூடங்களுக்கு பயிற்சி, ஆசிரியர் பயிற்சிக்காகவும் பதிப்புக்காகவும் கல்வியல் செயல்பாட்டுக்காகவும் 2022-23 மட்டும் 21 லட்சம் ரூபாய் 8 பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்தி மொழி வளர்ச்சிக்காக. ஹூஸ்டன் தமிழ் இருக்கைக்காக, உலகளவில் தமிழ் இருக்கைகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்கள் நடத்தி
ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை, தமிழர்கள் கொண்டு வந்து தாருங்கள், உங்கள் 10 ரூபாயில் அங்கே இருக்கைக்கு தேவையான பற்றாக்குறையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம் என்று தமிழன் உலகம் முழுவதும் கையேந்தி சுற்றி கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஒரு சிங்கிள் சாங்ஷன்ல கொடுத்திருக்கலாமே. போறாரே ட்ரம்ப், நானும் நண்பர்கள்னு சொல்றாரே, ஹவுடி மோடி ஹவுடி ட்ரம்ப்னு போறாங்களே, அங்கே போய் ட்ரம்பிடம் சொல்ல வேண்டியதுதானே, உங்கள் பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு இடம் தாருங்கள், கன்னடத்துக்கு இடம் தாருங்கள், தெலுங்குக்கு இடம் தாருங்கள். தமிழுக்கு மட்டும் நான் இடம் கேட்கல, 22 மொழிகளுக்கு இருக்கைகளை அமைத்து விட்டு வந்திருக்க வேண்டும். மானம் உள்ளவனா இருந்திருந்தால், 56 இன்ச்சு இருப்பவனாக இருந்திருந்தால், 56 இன்ச்சு மார்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை, கயிறு இருக்கிறது. இன்னும் என்னென்ன முயற்சிகள். மகாத்மா காந்தி இன்டர்நேஷனல் ஹிந்தி யூனிவர்சிட்டி வார்தாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எவ்வளவு 11 புள்ளிகள் பட்டியல் போட்டிருக்கிறான். இந்தி வளர்ச்சிக்காக சர்வதேச அளவில் என்னென்னவெல்லாம் செய்தோம் என்று 11 புள்ளிகள் பட்டியல் போட்டிருக்கிறார். சரி, இதுவெல்லாம் வெவ்வேறு நாடுகளில் செய்யப்படுகின்ற முயற்சிகள். இந்தியாவில் என்ன நடக்கிறது? employmentnews.government.in அரசு இணையதளம், அதுல சிறப்பு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஹிந்தி as the official language of the union என்று பாண்டே என்கின்ற ஒருத்தர் அதில் கட்டுரை எழுதி இருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவங்க என்ன சொல்றான், தாய்மொழி வளர்ச்சிக்காக மட்டும்தான் பாடாய்ப்படுகிறார் மோடி. என்ன பாடுபடுகிறார் தெரியுமா? அப்படி பாடுபடுகிறவர் இந்தியாவில் உலகம் முழுக்க போய் குஜராத்தில பேசணும், குஜராத்தி டிரான்ஸ்லேட்டர்ல கூட கூட்டிட்டு போகணும். எதற்காக ஹிந்தியில் பேசி ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கூட கூட்டிட்டு போறீங்க? என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஆல்சோ டைரக்டட் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த யூஸ் ஆஃப் ஹிந்தி இன் இட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இந்தி பேசுகின்ற மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சமூக வலைதளங்கள் முதற்கொண்டு மாநில மொழிக்கு இணையாக ஹிந்தி மொழியிலும் சமூக வலைதளங்களில் நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று சிறப்பு வழிகாட்டு உத்தரவு போட்டிருக்கிறது மோடி அரசு. 2017 தாய்மொழியை ஊக்குவிக்கிறார்கள். இவர்கள் தான் தாய்மொழியை ஊக்குவிப்பவர். இதுதான் தாய்மொழியை ஊக்குவிப்பவர்களுடைய லட்சணமா? இந்த கோபத்தில் தான் அண்ணா கேட்டார், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்பது போல, யுஎன்ஓ என்பது போல ஐஎன்ஓ என்று அமைப்பதற்கு நீண்ட காலம் ஆகாது என்று 1950 எச்சரித்தார். அதையெல்லாம் கைவிட்டு விட்டுத்தான் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இன்றைக்கு தன்னாட்சி உரிமைகள் கோரப்படுகிறது. அந்த தன்னாட்சி உரிமைகளும் அவர்களுக்கு பொறுக்கவில்லை. இந்த சட்ட ரீதியான விவகாரங்களில் எல்லாம் நாம் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது, நேற்றைக்கு மகாராஷ்டிராவில் ஒரு பஞ்சாயத்து, பெரியார் எப்படி இவனை தூக்கம் எடுத்துக்கிட்டு கொண்டிருக்கிறாரோ அதே போல இந்த முகலாயர்கள் பாவம் கனவுல கொலையா கொள்றான் போல. அவுரங்காபாத் என்று ஒரு இடம் இருக்கிறது மகாராஷ்டிராவில், அவுரங்கசீப்பினுடைய சமாதி. அவுரங்கசீப் செத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு முகலாய மன்னர்கள் வந்தார்கள். பல பேர் மாறி மாறி வேக வேகமாக வந்தார்கள், போனார்கள். அதற்கு பிறகு எத்தனையோ மராட்டிய மன்னர்கள் அந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், வந்தார்கள். இவர்களுக்கு தூக்கம் கெடுக்கிறது அவுரங்கசீப்பின் சமாதி. அந்த அவுரங்கசீப்பின் சமாதியை அகற்ற வேண்டும் என்று அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சமாதியை நீக்குவதுதான் அரசாங்கத்தின் முடிவு, ஆனால் அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே கிட்ட இருக்கிறதுனால சட்டத்திற்குட்பட்டு நீக்குவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவிக்கிறார். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வி கேட்கிறார்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி ஒரு கூற்றை என்றைக்காவது சொல்லுவாரா? தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவனாவது, திராவிட உணர்வுள்ள தமிழ் உணர்வுள்ள எந்த கட்சி தலைவனாவது அந்த வார்த்தையை சொல்லுவாரா? திருப்பரங்குன்றத்திலும் இதே பிரச்சனை தான். அங்க சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தரை எப்படியாவது தூக்கி பணத்தை தோன்றதுல உனக்கு அப்படி என்னடா ஆர்வம்? பிணத்தின் மீதே அரசியல் செய்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புதைந்து போன பிணங்களையும் தோண்டி கொண்டு திரிகிறார்கள் நாடு முழுக்க. சிக்கந்தரில் தொடங்கி அவுரங்கசீப் வரைக்கும் பிணங்களை தோண்டுகிறார்கள், பிணந்தின் கழுகுகள். இந்த பிணங்களை தோண்டி தோண்டி யாரை ஒருங்கிணைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இந்தியா முழுவதும் இந்துக்களை ஒன்றிணைக்கிறேன் என்று கூக்குரல் வேறு. இந்த இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு இவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு சாதியாக குறிவைத்து பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் அப்படி 7-8 சாதிகளை குறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு சாதி தேவேந்திர குல வேளாளர்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் என்று குறிப்பிட்டு பெயர் கொடுத்து இருக்கிறார்கள். இனிமேல் எல்லோரும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும். இந்த 7 உற்சாதிகளை சொல்லி அழைக்கக்கூடாதுன்னு யாரு? பிரதான் மந்திரி நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அரசாணை வெளியிட்டதாக பீற்றிக் கொண்டார்கள்.
பங்களாதேஷ் இந்துக்கள் கஷ்டப்படுகிறார்கள், இங்கே ஒரு டாக்டர் குதிக்கிறார். அந்த டாக்டர் நான் சொல்லுகின்ற அந்த சம்பவத்திற்கு குதித்தாரா இல்லையா என்பதை நீங்களே யோசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சம்பவம். சேலம் மாவட்டத்தில் ஒரு குக் கிராமத்தில், மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமத்தில் ஒரு சகோதரர்கள் வாழுகிறார்கள். பேரு லட்சுமணன், கிருஷ்ணன், கண்ணையன்னு 2 பேரு. அந்த 2 பேரால கைத்தாங்களா ஒருத்தர் கூட்டிட்டு போகாம வீட்டை விட்டே வெளியே வர முடியாது, கைத்தடி இல்லாம நிக்கவே முடியாது. அந்த 2 பேருக்கும் நோட்டீஸ், இடி சார்பாக நோட்டீஸ் எப்படி அனுப்பப்பட்டது தெரியுமா? உலகத்தில் எவ்வளவோ பேருக்கு நோட்டீஸ் போகுது, யார் யாருக்கோ நோட்டீஸ் போகுது. ஆனால் அந்த நோட்டீஸில் புதுமையாக ஒன்று இருக்கிறது. இந்து பள்ளன் என்று போட்டு அனுப்பி இருக்கிறார்கள். பங்களாதேஷ் இந்துக்களுக்கு குதித்தாரே டாக்டர், இங்கே இருக்கு இந்து பள்ளன், தேவேந்திர குலவேளார் என்று அழைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னார்களே, அவர்கள் அரசாங்கத்தின் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இந்து பள்ளன்னு நோட்டீஸ் அனுப்புறாங்க, எஃப்ஐஆர் போட்டு. என்ன செய்தாங்கன்னா காட்டெருமையை கொண்டுட்டாங்களாம். காட்டெருமை மூச்சு விட்டா நிக்க மாட்டாங்க, அவ்வளவு உடல் தளர்ந்தவர்கள் 2 பேரும். காட்டெருமையை கொன்று விட்டார்கள். கேட்டா எஃப்ஐஆர் இருக்கு. எஃப்ஐஆரை கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்டு விசாரணை நடத்தி எந்த குற்றமும். கடைசி விவசாயில ஒரு விவசாயி வருவார், பார்த்துருக்கீங்களா? அவர் கடைசியில் என்ன ஆவார், சுருண்டு படுத்துருவார். ரைட்டு பெருசு போயிடுச்சு போல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மயில் கத்துற சத்தம் கேட்டோடனே ஒரு மூச்சு வரும். அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய 2 பேரை பிடிச்சிட்டு போய் மான் கொம்பு வேட்டையாடின, காட்டெருமை கொம்பு வேட்டையாடின, பன்னியை பிடிச்சிட்டு போனேன்னு அவங்க மேல ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல ஈடுபட்டார்கள் என்று அவர்கள் மீது முதல் குற்ற அறிக்கை புதுசாக தாக்கல் செய்கிறார்கள். அந்த 2 பேரையும் அப்படி தாக்கல் செய்தது மட்டுமல்ல, சென்னை இடி அலுவலகத்துக்கு நேரில் வான்னு நோட்டீஸ் இங்கிலீஷில் அனுப்புகிறான். தாய்மொழியை ஊக்குவிக்கிறவன் தமிழில் போய் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. அந்த 2 விவசாயிகளை நேரில் அழைக்கிறார்கள். நேரில் அழைத்து அவர்கள் 2 பேரும் போய் இடி அலுவலகத்தில் உட்காடுறாங்க. பேச தெரியாதுன்றதுனால அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோட சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி அந்த வழக்கறிஞரை கூட்டிட்டு போகிறாங்க. 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. இவங்க யாரு, எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, இவருக்கு தான் பேச தெரியும், அதனால இவரை கூட்டிட்டு வந்தோன்னு, அவரை வெளியே போக சொல்லு. அந்த 2 கிழவர்களையும் உள்ள உட்கார வச்சு விசாரணை நடத்துறான் ஒரு அதிகாரி. இந்த யோக்கியதையை கொண்ட ஒரு இடி, இந்த இடி எத்தனை வழக்குகள். சமீபத்தில் குரோகேட்ட கேட்டேன், இதுக்கு ஏதாவது பேர் வைக்கலாமான்னு. புல்டோசர், பிஜேபியின் புல்டோசர்னு பேர் வைக்குது. அது தரவுகள் கொடுக்குது. பிஜேபி வந்ததற்கு பிறகு இந்த இடி எப்படியெல்லாம் வழக்குகளை ஜோடித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி 95% பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணையே இல்லாமல் முடங்கி கொண்டிருக்கிறது என்று அந்த குரோகேக்கு தெரிந்திருக்கிறது. அது தமிழனுக்கும் நன்றாக தெரியும். டாஸ்மாகில் ரெய்டு நடத்தி முத நாள் அறிக்கை விடுறான். இப்ப 2 அரசியல் கட்சி தலைவர்கள் மாற்றி மாற்றி ஊழல் புகார்களை குற்றம் சாட்டுவது என்பது வேறு. அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்தும் அனுமானத்திலிருந்தும் இந்த குறை நடந்திருக்கலாம் என்று ஒருத்தர் மீது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு வைப்பது வேற, அதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். நீ சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல ஒரே ஒரு பேர் தான், அந்த இடி அறிக்கையில ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங், கீழே ஆட்டுக்குட்டின்னு ஒரு கையெழுத்து மட்டும் இல்லை, அதை போட்டுட்டா கரெக்டா இருக்கும். மேல இடி சிம்பலுக்கு பதிலாக ஒரு தாமரைப்பூ வச்சிருக்கணும், எவனோ சிம்பலை மாத்தி விட்டு வெளியே விட்டான் போல. அந்த அறிக்கை அந்த லட்சணத்தில் தான் வந்திருக்கிறது. எந்த அவன் 1000 கோடின்றான், அதை படிச்சுட்டு வந்து இன்னொரு பத்திரிகையாளர் 1 லட்சம் கோடின்றாரு. அதை இன்னொரு பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்டா இல்ல 2 லட்சம் கோடியா அப்படின்றாரு. சுத்து மாப்பிள்ள தண்ணி கேட்டாரு, டம்ளர்ல தண்ணி கேட்டாரு, சொம்பு கேட்டாரு, தங்க சொம்பு கேட்டாரு, அண்டா கேட்டாரு. இப்படி எழுது, கதை எழுது. அப்படி கதை எழுதுறதுனா என்ன பண்ணு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றதுக்கு பக்கத்துல ஒரு பினா இங்கிலீஷ் PQRST, அந்த பி போட்டு இடிபி அப்படின்னு போட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்ட்டி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல போய் பதிவு பண்ணிட்டு வாங்க. அந்த பேர்ல தான் ஒருத்தர் போயிருப்பாரு போல. அதுக்கப்புறம் தான் வேற பேர் கொடுத்து டிவிக்கேன்னு பேரை போட்டு இப்போ பண்ணையூர்ல உட்காந்துருக்கிறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்ட்டின்னு தான் கேட்க போயிருப்பாங்க போல. ஏன்னா இடி கொடுத்த அறிக்கையை வந்து அப்படி சாஸ்வதமா நம்புவார் அவர். அப்ப நம்ம என்ன உறுதிப்படுத்திக்கலாம்னா, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு போனானுங்கல்ல, எங்க இருந்து, நெய்வேலியில இருந்து கோழி அமுக்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி அமுக்கிட்டு உட்காந்துருந்தானுங்கல்ல கார்ல. அப்ப சொன்னாங்க பல கோடி வரி ஏய்ப்புன்னு, அதெல்லாம் உண்மையா இருக்கும் போல. அதனாலதான் இதுவும் உண்மைன்னு அவர் நம்புறாரு இல்லையா. ஒரு விஷயம் நமக்கு உண்மைன்னு நம்மளுக்கு நடந்தாதான் இன்னொருத்தனுக்கு நடக்கும்போது அது உண்மைன்னு நினைப்போம்.
அப்ப ஐடி உனக்கு கொடுத்த அறிக்கையெல்லாம் உண்மை என்று உனக்கு தெரிந்த காரணத்தால் ஈடி இங்க கொடுத்த அறிக்கை உண்மைன்றியா? இந்தியா முழுவதும் இந்த கைது நடவடிக்கைகள் எதை வெளிப்படுத்துகின்றன? ஏதாவது ஒரு வழக்கில் ஏதாவது ஒரு ஹெச்ராஜாவையாவது நிரூபித்திருக்கிறார்களா? இதுல நேத்து கைது நடவடிக்கை நடந்த உடனே இதுக்கு பேர் ஜனநாயகமா? கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சிருந்தே மாத கணக்குல, அது ஜனநாயகமா? ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சு அது ஜனநாயகமா? மோடின்ற வார்த்தையை பேசிட்டாருன்றதுக்காக ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணி அது ஜனநாயகமா? ஒரு பெண் என்கின்ற காரணத்தினாலேயே அந்த பெண் வெளியில வந்து சொல்றார், மகுவா மொய்த்ரா, வார்த்தைகளால் என்னை துகில் உரிந்தார்கள் என்றார். அப்ப எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருப்பார் அந்த பெண். அப்படி அவமானப்படுத்தின கமிட்டிக்கு பேர் என்னன்னா எத்திக்ஸ் கமிட்டி. அந்த எத்திக்ஸ் கமிட்டியில் அந்த பெண் என்ன, அந்த பெண்ணுக்கு நடந்தது ஜனநாயகமா? மணிஷ் சிசோடியாவுக்கு நடந்தது ஜனநாயகமா? சிவசேனா கட்சியில் நீ செய்தது ஜனநாயகமா? அதற்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஜனநாயகமா? இதுவெல்லாம் ஜனநாயகம் என்றால் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணதும் ஜனநாயகம் தான். ஒன்னும் பண்ணல, தூக்கி உள்ளே எல்லாம் வைக்கல. அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறார், இன்னாள் எம்எல்ஏ இருக்கிறார். நீங்க பெர்மிஷனே வாங்கிட்டு போராட்டம் நடத்தினாலும் கைது தான் பண்ணுவாங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு போராட்டம் என்று நடத்தினால் போராட்ட முடிவில் கைது தான் நடக்கும். மண்டபத்தில் கூட்டு உட்கார வச்சு கவர்மெண்ட் செலவுல நல்ல கறி சாப்பாடு போட்டு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரே கதறல், ஐயையோ எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆயிருச்சு, ஐயையோ எனக்கு. நீ போராட்டம் பண்ண வந்தவன், உயிரையே விலை கொடுத்து தமிழர்களுக்கு துணை நிற்பேன்னு வந்து நிக்கணும். ஒரு பிளைட்டுக்கு பொறுக்க மாட்டியா நீ? பிளைட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னொருத்தர் பாத்ரூம் போகணும், வெளியே விடுங்க, மண்டபத்திலே பாத்ரூம் இருக்கு, போனா போக மாட்டாங்க. இப்படி நாடாளுமன்றத்திலும் சரி, இங்கு மக்கள் மன்றத்திலும் சரி, இந்த சங்கிகள் அடிக்கின்ற கூச்சலும் குழப்பமும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இதுல அந்த ஈடி வழக்குல முதல் குற்றவாளியாக முதலமைச்சர் ஸ்டாலினை சேர்க்க போகிறார்களாம். ராகுல் காந்தியை நீ கைது செய்து சிறையில் வைப்பதாக சொல்லும் போதே தமிழ்நாடு காட்டிய எதிர்ப்பு அவ்வளவு சாதாரணமானது அல்ல. ராகுல் காந்தியை கைது செய்யல, சிறை தண்டனை கொடுப்பதாக அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புக்கே மொத்த இந்தியாவும் காட்டாத ஒரு கொதிப்பை தமிழ்நாடு காட்டியது. ஏன்? நம்முடைய முதலமைச்சர் தான் சொன்னார், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்களிலேயே தனித்துவமான ஒரே தலைவர் ராகுல் காந்தி என்று முதலமைச்சர் சொன்னார். ஏன் சொன்னார்? ராகுலுக்குத்தான் தெரிந்தது, இந்த தமிழ்நாட்டில் கம்பை தூக்கி கொண்டு எவனாவது வந்தால் அந்த கம்புக்கு எதிராக பெரியாரின் கைத்தடி நிற்கும். அந்த கைத்தடியின் கருப்புக்கு முன்னால் எந்த காவியும் நிற்க முடியாது என்பது ராகுலுக்கு தெரியும். அதனால்தான் அவர் சொன்னார், யூ வில் நெவர் எவர் என்டர் இன்டு தி பிரிமிஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று அவர் சொன்னார். தமிழ்நாட்டு உறுப்பினர்களால் கூட அவ்வளவு சத்தமாக அதை சொல்ல முடியவில்லை. ராகுல் அதை சொன்னார். ராகுலுக்கு தமிழ்நாடு அந்த உணர்வை காட்டியது என்றால் ராகுலை தமிழ்நாட்டுக்கு காட்டியவர் ஸ்டாலின். அவரை ஏ1 சொல்றியே, நீ போடு கேச ஏ1ன்னு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் 3 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றத தமிழ்நாடு பிறகு உனக்கு காட்டும். இந்த 3 வார்த்தைகளின் பொருள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவாவது நீ அதை செய்வாயா? முடியாது. ஒரு கொடிக்கம்பம் இருக்காது தமிழ்நாட்டில். ஒடித்து நொறுக்கப்படும் தமிழ்நாட்டின் உணர்வு காரணமாக. அது திமுக உணர்வு அல்ல, தமிழ்நாட்டின் தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டின் சுயமரியாதை உணர்வு, தமிழ்நாட்டின் மான உணர்வு. அந்த மான உணர்வு இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழன் இன்றைக்கும் பார்ப்பானுக்கும் பணியாவுக்கும் அடிமையாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பேரறிஞர் அண்ணாவினுடைய கவலை எல்லாம் 2 தான். தமிழ்நாட்டின் தமிழர்களின் பண்பாடெல்லாம் பார்ப்பானுக்கும், தமிழரின் பொருளாதாரம் எல்லாம் பணியாவுக்கும் அடிமையாக இருப்பதே நம்முடைய நிலைமையா? இதிலிருந்து நாம் விடுவி பெற வேண்டாமா? இதிலிருந்து விடுவி பெறுவதற்காகத்தானே தன்னாட்சி கோருகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா முழங்கினார். இன்றைக்கும் அந்த முழக்கத்திற்கு பொருள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்னவெல்லாம் நடக்கிறது இந்த நாட்டில்? கையெழுத்து இயக்கம் 3 மொழிக்கு ஆதரவாக 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டார்கள். நீ கொடுத்த பிஸ்கட் அந்த 10ஆம் கிளாஸ் பையன் திருப்பி விட்டெறிஞ்சிட்டு போனான்ல, திருப்பி வீசி எறிந்தது பிஸ்கட் பாக்கெட் அல்ல, தொடச்சுக்கணும். அது
அந்த 10ஆம் கிளாஸ் பையன் தூக்கி எறிஞ்சான்ல, அதுதான் தமிழ்நாட்டின் மான உணர்வு. 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டார்களாம். இப்படி தமிழ்நாட்டிற்குள் காமெடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காமெடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே பெரிய வேட்டை திட்டம், வேலை திட்டம் அல்ல, வேட்டை திட்டம் என்னவென்றால், தமிழர்களை இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் அடிமையாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே இலக்கு. கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளை எல்லாம் அனுதினமும் பார்த்து அது குறித்து கருத்துக்களை வெளிப்படுத்துபவர், ஆய்வுபூர்வமாக தன்னுடைய சான்றுகளை வெளியிடுபவர். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இன்னும் பலரும் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே சமீபத்தில் தான் வெளியிட்ட ஒரு கருத்து, அவர் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில் எழுதியிருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், the growing gap between the north and south will foster tensions. வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையே நீண்டு கொண்டே இருக்கின்ற இந்த இடைவெளி பதற்றத்தை உருவாக்கும். ஃபெயில்டு குஜராத் மாடல் என்று அவர் சொல்லுகிறார். The Hindi heavyweights will be pulling the country down over the coming decades. வருகின்ற 10 ஆண்டுகளில் இந்தி ஹெவிவெயிட்ஸ், அதாவது இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்கும். அப்ப அவர் இந்தி பேசும் மாநில மக்களை குறை சொல்லுகிறாரா? இல்ல, அதுக்கு தான் வராரு. The creating tensions within India, especially if the redelimitation of the electoral constituencies is rejected by the South. இப்ப இவர்கள் நடத்துவதாக சொல்லுகிறார்கள் இல்லையா, டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. இந்த தொகுதி மறுவரையறையை செய்யாவிட்டால் வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த தொகுதி மறுவரையை செய்துவிட்டால் தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த இரண்டுக்கும் நடுவில் தன்னுடைய பாசிச போக்கை மாற்றிக்கொள்ளாமல் இந்த நாட்டையே, அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சா அவன் சாவான், செய்யலைன்னா நாம சாவோம், இப்படிப்பட்ட இருதுருவத்துக்கு இடையில் நாட்டை வைத்து நிப்பாட்டி இருப்பதற்கு பெயர் தான் பாசிசம். பாசிசமா பாயாசமா என்று கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் இணையதளத்தை முடக்கினார்களே, அப்போது தெரியவில்லையா பாசிசம் என்றால் என்னவென்று? தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டது. என்னவென்று வழக்கு போட்டது? அதில் வெளியிட்ட செய்தி தவறு என்று அந்த செய்தி வெளியிட்டவரின் மீது வழக்கு போட்டது. ஆனால் ஒரே இரவில் எந்த அரசியலமைப்பு சட்ட பதவிக்கும் வர முடியாத, ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாத ஒரு ஆட்டுக்குட்டி எழுதிய அறிக்கைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் நடவடிக்கை எடுக்கிறது. என்னன்னு? நீ இறையாண்மைக்கு எதிரானவன். இந்த இறையாண்மையை பாதுகாப்பதற்காக 1930களிலிருந்து நீ என்ன பாடுபட்டிருப்பாய். தமிழ்நாடு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் பொழுதெல்லாம் அதை கூர்மழுங்க செய்கின்ற வேலைகளை பார்த்தார்களே. மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுக்களாக உட்கார்ந்து கொண்டு காலாகாலத்திற்கும் தமிழ் உணர்வுக்கு எதிராக நடித்து சம்பவம் செய்து கொண்டிருந்தார்களே. எதற்காக? இந்த இறையாண்மையை பாதுகாக்கத்தானே. உனக்கு என்ன சொன்னா? நீ இறையாண்மைக்கு எதிரானவன். இது பாசிசம் இல்லையா? நாம் எல்லாம் ஒரு கருத்தை மறக்க வைக்க பார்க்கிறார்கள். என்னவென்றால், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு பாசிச அரசு என்று நாம் பேசிக் கொண்டிருந்ததில் இருந்து நம்மை பின்வாங்க வைக்கின்ற முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய காவி கார்ப்பரேட் பாசிச அரசியலுக்கு எதிராக நாம் உறுதியாக போராட வேண்டியது என்பதுதான் இந்த காலகட்டத்தின் தேவை. அந்த காலகட்டத்தின் தேவையைத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு மிக கச்சிதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு என்றும் இல்லாத அளவிற்கு பெரும் இளைஞர் பட்டாளம் பின்னால் திரண்டிருக்கிறது. தோழர் மதிவதனி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூளை முடுக்கு கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் வரைக்கும் அவருடைய பேச்சை கேட்காத ஆட்களே கிடையாது. நாங்கள் பெரியாரினும் பெருநெருப்பு என்று நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய ஊடகங்களின் மூலமாக பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையை கருதி அண்ணாதான் ஆளுகிறார் என்றும், சேமை நேம் அம்பேத்கர் என்றும், பெரியாரினும் பெருநெருப்பு என்றும் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும் பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்வி பேர் என்ன தெரியுமா? தோழர் மதிவதனி வரவில்லையா? தோழர் மதிவதனியின் பேச்சை கேட்டிருக்கிறோம். தோழர் மதிவதனியின் ஆர்வத்தால் தான் நாங்கள் கருப்பாடை அணிந்திருக்கிறோம். தோழர் மதிவதனியால் தான் நாங்கள் இன்றைக்கு பெரியாரிய உணர்வாளர்களாகி இருக்கிறோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த பிஜேபிக்கு எதிரானவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்களே தோழர் மதிவதனியை அரசியல் நீக்கம் செய்கின்ற, அரசியலில் இருந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர் குறித்த அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற உணர்வு. அந்த பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற அந்த உணர்வு தான் தமிழ்நாட்டை மிகப்பெரிய காலத்திற்கு காப்பாற்றி இருக்கிறது.
அந்த பார்ப்பனர் அல்லாதார் உணர்வு இல்லாமல் போயிருந்தால் வெகுஜன அரசியலில் இருந்து தலித்துகளை வெளியேற்றி அவர்களை தனி அமைப்பாக சுருக்கி மாயாவதியை போல போலிகளை நிறுத்தி அவர்களை எந்த காலத்துக்கும் அரசியல் முடிவெடுக்க முடியாதவர்களாக தள்ளி இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், அல்லது ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களாக இருக்கட்டும், பழங்குடியினராக இருக்கட்டும், அனைவரும் காங்கிரசிலிருந்து, திமுகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து வெகுஜன அரசியல் கட்சிகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. இதை உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தலித்துகளும் ஓபிசிக்களும் மோதிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த மோதலால் என்ன நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த மோதல் ஏற்பட்டால் எந்த மோதலையும் நம்மால் சமாளிக்க முடியாது. அழிவு ஒன்றே ஒரே நோக்கமாக நம்மால் வாழ முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிளவு நடந்துவிட்டால் நாம் பார்ப்பனர் அல்லாதாராக ஒன்றிணைய வேண்டிய பொறுப்பு, பார்ப்பனர் அல்லாதாராக ஒன்றிணைந்த காரணத்தால் தான் இந்தியாவிலே இருக்கின்ற சூழலிலேயே தமிழ்நாட்டு சூழல் ஓரளவு பாதுகாப்பானதாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே நமக்கெல்லாம் இருக்கின்ற பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற ஐக்கிய உணர்வு தான். இந்த ஐக்கிய உணர்வு அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. அதை சிதைப்பதற்காக பல வகைகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, பெண்களை எப்படியாவது இதிலிருந்து நீக்கம் செய்வது. பெண்கள் அரசியல் கூட்டங்களுக்கு வருவது குறைவாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இங்கே அதிகம் வந்திருக்கிறார்கள், எனக்கு மகிழ்ச்சி. பொதுவாக ஆனால் குறைவாக இருக்கிறது என்பதுதான் நாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடியது. ஆனால் அந்த பெண்கள் அப்படி அரசியலற்றவர்கள் அல்ல. அவர்கள் கூட்டங்களுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் போடுகின்ற ஓட்டுக்கு தெரியும் இந்த ஓட்டு யாருக்கு விழுந்தால் சரியாக வைக்க வேண்டியவனுக்கு வேட்டு விழுகும் என்று போடுகின்ற ஓட்டுக்கு தெரியும். இது அவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. திரிபுராவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அவர்கள் பின்பற்றிய அதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு போலியான பிரச்சாரம். தனித்தனி நிகழ்வுகளை தொகுத்தும் நடக்காத நிகழ்வுகளை நடந்ததாக சொல்லியும் வாட்ஸ்அப்பிலிருந்து எல்லா இடங்களிலும் அதை பரப்புரை செய்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த வேலை. அந்த வேலையை தமிழ்நாட்டிலும் செய்ய பார்க்கிறார்கள். இந்த வேலைகளில் இருந்தெல்லாம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எப்படியாவது இந்த கூட்டணியை சிதறடித்து விட்டால், கடைசியாக இந்த கூட்டணியை சிதறடித்து விட்டால் ஏதாவது நடந்துவிடும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அவர்களுடைய குறி தொடர்ந்து காங்கிரசுக்கும் திருமாவுக்கும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் இந்த ஒற்றுமை உணர்வு, இவங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கணும்னு பார்க்கிறாங்க. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அழைத்த அழைப்பிற்கு தமிழ்நாட்டிற்கு கூட்டத்திற்கு வருகிறார். கர்நாடகா முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சித்தராமையாவின் வழிகாட்டுதலில் கர்நாடக துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி தலைவர் டி.கே. சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். இந்தியா முழுவதும் இருக்கின்ற முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். மார்ச் 22 தமிழ்நாட்டில் கூட்டணியை உடைக்கணும்னு நினைச்சான். இன்னைக்கு இந்தியா முழுக்க அது பத்திக்கிட்டு எரியுது. நம்ம அங்க போயிட்டு இருந்தோம், இப்ப அவ்வளவு பேரும் சென்னைக்கு வருகிறார்கள். இப்படி தேசிய முன்னெடுப்பு நகரமாக சென்னை மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு கட்சி உருவாக்கி இன்னொரு கட்சி சேர்ந்து கொண்டது அல்ல. இது என்ன யூனியன் கவர்மெண்ட் MOUவா? எவனோ ஒருத்தர் எழுதி அனுப்புறதுக்கு இன்னொருத்தர் கையெழுத்து மட்டும் போடுறதுக்கு? அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது. காங்கிரசும் திமுகவும் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் மதிமுகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் இன்னும் பல கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கின்ற இந்த ஒப்பந்தம் நீங்கள் போடுவது போல அடிமை சாசனம் அல்ல. உடைத்துக் கொண்டு ஓடுவதற்கு அனைவரும் ஒரு பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிணைந்த கூட்டம். இந்த பாசிசம் என்ற வார்த்தையை நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுல குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் குறைஞ்சிக்கிட்டு வருது? அது அவனுடைய வேலை திட்டம். நீங்க பாசிசம் என்ற வார்த்தை எழுதுனீங்கன்னா ஃபேஸ்புக்ல கூட அந்த போஸ்ட் ரீச் ஆகாது. அந்த அளவிற்கு கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பாசிசத்திற்கு எதிரான உணர்வை நீ கட்டுப்படுத்த உன்னுடைய பாசிச பாதங்களில் தமிழ்நாடு ஏற்றுகின்ற நெருஞ்சி முற்கள் உன்னுடைய பாதங்களை கிழித்து கொண்டிருக்கிறது. நிலை தடுமாறி ஒரு நாள் விழுகத்தான் போகிறாய். அப்படி விழுவதனுடைய முதல் தடம் தான் தர்மேந்திர பிரதான் 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார் என்று சொன்னது. 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார். நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்பதாக சொன்னது திமுகவுக்கு மட்டுமல்ல, காங்கிரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து நாம் அனுப்பிய அத்தனை எம்பிக்களுக்கும் கிடைத்த வெற்றி. அதுதான் தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்கு கிடைத்த வெற்றி.
அந்த சுயமரியாதை உணர்வு இல்லாமல் செய்துவிட்டால் தமிழ்நாட்டுக்காரர்களால் தர்மேந்திர பிரதான்களையோ தானேந்திர பிரதான்களையோ மன்னிப்பு கேட்க வைக்க முடியாது என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் அத்தனை கட்சி தலைவர்களும் 22ஆம் தேதி கூடுகிறார்கள். இதுதான் தமிழ்நாடு போராடுவதற்கு, தமிழ்நாடு வெற்றி பெறப் போவதற்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இணைப்பு புள்ளி என்று கருதுகிறேன். இந்த கூட்டத்தில் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டிற்கு என்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரே ஒரு விஷயம், தமிழனுக்கு தனிப்பண்பு ஒன்று இருக்கிறது. தமிழனுக்கு தனிப்பண்பு ஒன்று இருக்கிறது. ரெண்டு தான். ஒன்று தோழமை, இன்னொன்று பகைமை. இரண்டுக்கும் நடுவில் எந்த உறவும் கிடையாது. ஒன்று நீ தோழன், இல்லை என்றால் நீ பகைவன். இந்த இரண்டில் எது நீ என்பதை நீயும் நானும் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த சூழலில் தோழர்கள் யார், பகைவர்கள் யார் என்பதை தமிழர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்வில் சிதைவை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அந்த சிதைவுக்கு தமிழ்நாடு சளைக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.